ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை அடை தோசை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. கோதுமை அடை தோசை செய்யறதுக்கு தேவையான பொருள் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 3 கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. 2 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியை கண்டிப்பாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணுங்க. தக்காளி ஒரு சிலர் போட மாட்டாங்க, ஆனால் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ கோதுமை அடை தோசை செய்யறதுக்கு மாவு கரைச்சிடலாங்க. நான் மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அடை தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் போட்டுறேங்க. மொத்தமாக நான் 3 கப்பு சேர்த்துட்டேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க. காய் போடுறது நம்மளோட விருப்பம் தாங்க. உங்கள் வீட்டில் எந்த காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் சேர்த்துடலாங்க. நம்ம 3 கப் அளவுக்கு மாவு எடுத்துருந்தோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கை வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணும் போது தாங்க நம்ம போட்டிருக்க உப்பு, பெருங்காயத்தூள், மற்ற காய்கறி எல்லாமே நல்லா கலந்து கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சிங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. மாவு கொஞ்சம் திக்காக பிசைஞ்சாதாங்க அடை தட்டை வரும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. ரொம்ப ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தாங்க பிசைகிறேன். பாருங்கள், நான் மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சாதாங்க அடை தட்டை வரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்ல செவக்க வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வாசமும் உளுந்தோட வாசமும் நல்ல சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தாளித்து போடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்குங்க. நல்ல செவக்க வறுத்தாச்சிங்க. இப்போ இதை எடுத்து நம்ம அடை மாவில் சேர்த்துடலாங்க. நல்ல சூடாக இருக்கும் போதே மாவில் நம்ம சேர்த்துடலாங்க. வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போ கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ அடை தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டுங்க. 1 கரண்டி மாவு வச்சு தோசை கல்லில் ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி எடுத்துகிட்டு கையை நல்லா உள்ளே நினச்சிக்கிறேங்க. நினச்சிட்டு நல்லா ஓரமெல்லாம் நல்லா அழுத்தி விடலாங்க. எல்லா சைடும் நல்லா அழுத்தி விடலாங்க. எந்த அளவுக்கு நமக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேங்க. அடுப்பை அனல் கம்மியாக தாங்க வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடணும்.
அனல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க, கை சுட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரத்துல எல்லாம் சென்டர் பகுதியில் நல்லா அழுத்தி விடுறேங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டேங்க. இப்போ கரெக்டாக இருக்குங்க, இந்த சைஸும் கரெக்டாக இருக்கும், எல்லா இடமும் நல்லா மெல்லிசாகவும் கரெக்டாகவும் இருக்குங்க. இப்போ அடுப்பு அனலை கொஞ்சமாக மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லா அடை தோசை நல்லா வேகட்டுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டிருங்க. டயட் இருக்கிறவங்க கூட இந்த அடை தோசை செஞ்சு சாப்பிட்லாங்க. அதனால் ராகி மாவுலேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம ஆல்ரெடி ராகி அடை தோசை எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோங்க. ராகி மாவில் அடை தோசை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் டயட் இருக்கிறவங்க இந்த அடை தோசை சாப்பிட்ணுன்னா சின்னதாக 2 அடை தோசை சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், மேல் பகுதி எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க. மேலேயும் கொஞ்சமாக நான் ஆயில் விடுறேங்க. தோசை மாவில் கூட நம்ம போட்ட பொருளை போட்டு சூப்பராக அடை தோசை செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா 2 தடவை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா அடை வெந்து கிடைக்குங்க நமக்கு. இந்த மாதிரி நல்லா ஓரத்துலலாம் அழுத்தி வேக வச்சுக்கலாங்க. அடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. நான் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. ஒரு அடை எடுத்தாச்சுங்க. இன்னொரு அடை மாவு போட்டுக்கிறேங்க. ஒரு அடை செய்யறதுக்கு நான் 1.5 கரண்டி மாவு ஊற்றுறேங்க. உங்களோட அடைக்கு ஏற்ப நல்லா கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அடுப்பு அனல் கம்மியாக தாங்க இருக்கணும், அதிகம் எது படுத்திடாதீங்க, கை சுற்றுங்க. பாருங்கள், நல்லா எல்லா ஓரத்துலேயும் தட்டியாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பு அனலை மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்துருச்சிங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓரங்களில் அழுத்தி விட்டுட்டு 2 சைடும் திருப்பி 2 டைம் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அடமாவும் நமக்கு வெந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி 4 சைடு நல்லா அழுத்தி வேக வைக்கணுங்க. நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் எல்லா சைடும் நமக்கு வெந்து கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதையே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்றேங்க. 3 அடை தோசை சுட்டு எடுத்திருக்கேங்க. இட்லி மாவு இல்லாதப்ப இந்த அடை தோசை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்லேயும் கண்டிப்பாக கோதுமை மாவு இருக்குங்க. அதை எப்படியும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை தோசைன்னா ஒவ்வொருத்தர் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது வலுன்னு இருக்கும்னு. அது சும்மாவே ஊற்றி கொடுத்தா யாருக்கும் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம போட்டிருக்க பொருள் ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தாங்க. இந்த கோதுமை அடை தோசையை எல்லாருமே சாப்பிட்லாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதில் நம்ம காய்கறிகளை வதக்கி சேர்த்துருக்கோங்க. இதை பிட்டு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக வாயில் கிடைக்குங்க, ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இதை லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஆயிலுக்கு பதில்
நம்ம வந்து நெய் சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. மறக்காமல் இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.